இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவு தளபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் பகுதியில் தொடர் வழிப்பறி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த கொள்ளையர்களை விழுப்புரம் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 6.5 லட்சம் மதிப்புள்ள நகை பணம் பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திண்டிவனம் அடுத்த மன்னார்சுவாமி கோவில் மொனச்சூர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் 24 மணி நேரமும் சரக்கு கிடைப்பதாக இணையதளத்தில் வீடியோ வெளியிட்ட நபரால் பரபரப்பு.